ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே சின்ன விஷயம், ஆனால் அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்த டெஸ்ட் யுவர் நாலேஜ் சென்டென்ஸ்க்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். த சென்டென்ஸ் வாஸ், ஏன் கத்திக்கொண்டு இருக்கிறாய்? ஏன் கத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஒய் ஆர் யூ ஷவுட்டிங்? ஒய் ஆர் யூ ஷவுட்டிங் ஆர் வி கேன் சே ஒய் ஆர் யூ எல்லிங். எல் அப்படின்னாலும் ஷவுட் அப்படின்னாலும் கத்துறது. ஓகேவா? ஸோ ஒய் ஆர் யூ எல்லிங் ஆர் ஒய் ஆர் யூ ஷவுட்டிங். இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் பால் காய்ச்சி கொண்டு இருக்கிறாள். இப்போது வீட்டுக்கு யாரோ வந்துட்டு உங்கள் சிஸ்டர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், அவங்க பால் காய்ச்சிட்டு இருக்கா அவள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஷீ இஸ் பாய்லிங் மில்க். ஷீ இஸ் பாய்லிங் மில்க். ஸோ பாய்லிங் மில்க் அப்படின்னா பால் காய்ச்சிருது. ஓகேவா? பாய்லிங்னா காய்ச்சிருது. ஸோ பாய்லிங் மில்க் அப்படின்னா பால் காய்ச்சிருது. ஷீ இஸ் பாய்லிங் மில்க். அவள் பால் காய்ச்சிட்ருக்கா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தோசையை திருப்பி போடு. இப்போ அம்மா தோசை சுட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க ஏதோ ஒரு வேலையாக போயிட்டாங்க. ஏன் அந்த தோசையை திருப்பி போடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஃப்ளிப் த தோசா. ஃப்ளிப் த தோசா. ஃப்ளிப் அப்படின்னா திருப்புறது. ஓகேவா? ஸோ ஃப்ளிப் த தோசா அப்படின்னா தோசையை திருப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வரவுக்கு தகுந்த செலவு செய். உனக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணு, ரொம்ப செலவு பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் வித்தின் யோர் இன்கம். ஸ்பெண்ட் வித்தின் யோர் இன்கம். ஸ்பெண்ட் அப்படின்னா செலவு பண்ணுறது. ஸோ வித்தின் யோர் இன்கம் அப்படின்னா உன்னோட வருமானத்துக்கு உள்ள தகுந்த மாதிரி செலவு பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு கோபம் வந்தால் நான் என்ன செய்வேன் என்று தெரியாது. எனக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், கெஸ் பண்ணுங்கள். I'll go crazy if I get angry. I'll go crazy if I get angry. I'll go crazy அப்படின்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடுவேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு I'll go crazy if I get angry. நான் கோவப்பட்டால். ஓகேவா? எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. இந்த பையை எனது பின்னால் மாட்டி விடு. இப்போ அம்மாலாம் சொல்லுவாங்க இல்லையா? அம்மாட்ட சொல்லுவோம் இல்லையா? அம்மா இந்த பேக்கை பின்னாடி மாட்டி விடுங்க அப்படின்னு. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஹேங் த பேக் ஆன் மை பேக். ஹேங் த பேக் ஆன் மை பேக். ஹேங் த பேக் அப்படின்னா பேக்கை மாட்டி விடுறது. ஆன் மை பேக் அப்படின்னா என்னோட பின்னாடி. ஓகேவா? ஸோ ஹேங் த பேக் ஆன் மை பேக். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வீட்டிற்கு வரும் வழியில் அவனை சந்தித்தேன். நீ எப்போ அவனை பார்த்த? இப்போ யாரும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரோம். ஸோ எங்கே நீங்கள் உங்களை பார்த்த, எங்கேருந்து அழைச்சிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? நான் அவனை வந்து வர வழியில் அவனை பார்த்தேன், நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கப்போ வர வழியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். I met him on the way home. I met him on the way home. I met him அப்படின்னா நான் அவனை சந்தித்தேன். எங்கே? on the way home. வீட்டுக்கு வர வழியில். I met him on the way home. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் என்னுடைய காலை மிதித்து விட்டாள். அவள் என் காலை மிதிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். She stamped on my feet. She stamped on my feet. She stamped. Stamp அப்படின்னா மிதிக்கிறது. ஸோ she stamped அப்படின்னா அவள் மிதிச்சிட்டா. on my feet அப்படின்னா என்னோட காலை. கால்னா என்னது? பாதத்தை தானே மிதிப்பாங்க. ஸோ on my feet. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இங்கு எட்டிப்பார். இப்போ ஏதோ ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கீங்க, ஏங்க கொஞ்சம் எட்டிப்பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். லுக் ஓவர் ஹியர். லுக் ஓவர் ஹியர். லுக் ஓவர் ஹியர் அப்படின்னா இங்கே எட்டிப்பார். இதுவே அங்கே எட்டிப்பார் அப்படின்னு சொல்லணும்னா லுக் ஓவர் தேர். லுக் ஓவர் தேர். தேர்னா அங்கே. ஸோ லுக் ஓவர் அப்படின்னா எட்டி பார்க்குறது. ஓகேவா? ஸோ லுக் ஓவர் ஹியர் ஆர் லுக் ஓவர் தேர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த பலூனை ஊது. இப்போ வந்து வீட்டுக்கு பலூன் வாங்கி தராங்க. ஸோ சின்ன பிள்ளைங்களாம் கேட்பாங்களே, எனக்கு பலூனை ஊதி கொடுங்க அப்படின்னு. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ப்ளோ த பலூன். ப்ளோ த பலூன். ப்ளோ அப்படின்னா ஊதுறது. ஸோ ப்ளோ த பலூன். நம்ம வேறு எதெல்லாம் ஊதுவோம்? கேண்டில் ஊதி அனுப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு ப்ளோ த கேண்டில்ஸ். ப்ளோ த கேண்டில்ஸ். ப்ளோ அப்படின்னா ஊதுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அவரை குழந்தையை தூக்க சொல்.
இப்போ அம்மா வந்து ஏதோ வேலையாக இருக்காங்க, குழந்தை அழுதுன்னா அவரை குழந்தைய தூக்க சொல்லு, அவர் பிள்ளையை தூக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். Ask him to lift the baby. Ask him to lift the baby. Ask him அப்படின்னா அவர்கிட்ட சொல்லு. என்னது? To lift the baby. Lift அப்படின்னா தூக்குறது, பேபி அப்படின்னா குழந்தை. ஓகேவா? Ask him to lift the baby. குழந்தையை அவரை தூக்க சொல்லு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய சட்டை பொத்தானை போடு. சட்டை பட்டன்லாம் போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். பட்டன் அப் யோர் ஷர்ட். பட்டன் அப் யோர் ஷர்ட். பட்டன் அப் அப்படின்னா பட்டனை போடுறது. யோர் ஷர்ட் அப்படின்னா உன்னோட சட்டை பட்டனை போடு. பட்டன் அப் யோர் ஷர்ட். இதுவே சட்டை பட்டனெல்லாம் கலட்டு அப்படின்னு சொல்லணும்னா அன்பட்டன் அப் யோர் ஷர்ட். அன்பட்டன் அப் யோர் ஷர்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ஸில் நான் எப்படி இருக்கிறேன். இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸில் நான் நல்லா இருக்கேனா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்கள். ஹவு டு ஐ லுக் இன் திஸ் ட்ரெஸ். ஹவு டு ஐ லுக் இன் திஸ் ட்ரெஸ். ஹவு டு ஐ லுக் அப்படின்னா நான் எப்படி இருக்கேன், நான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கேன். இன் திஸ் ட்ரெஸ் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸில். ஹவு டு ஐ லுக் இன் திஸ் ட்ரெஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் உன்னுடைய சொந்த தம்பியா. அவன் உன்னோட சொந்த தம்பியா அப்படின்னு கேட்கணுன்னா எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் கெஸ் பண்ணுங்கள். இஸ் ஹீ யோர் பிரதர். இஸ் ஹீ யோர் பிரதர். இஸ் ஹீ யோர் பிரதர் அப்படின்னா அவன் உன்னோட சொந்த தம்பியா. ஸோ இதுவே அவங்க சொந்த தம்பியா இல்லை சித்தப்பா பையனா அப்படின்லாம் கேட்கணுன்னா இஸ் ஹீ யோர் பிரதர் ஆர் யோர் கசின். இஸ் ஹீ யோர் பிரதர் அப்படின்னா உன் தம்பியா, இல்லைனா கசின் அப்படின்னா சித்தப்பா பையன் அப்படின்னா கசின். ஓகேவா? இஸ் ஹீ யோர் பிரதர் ஆர் கசின். உன் தம்பியா இல்லை சித்தப்பா பையனா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வீட்டிற்கு வரும்போது உனக்கு சாக்லேட் வாங்கி வருகிறேன். இப்போ அப்பா காலைல குழந்தைங்கள்ட்டலாம் சொல்லுவாங்க இல்லையா, நான் வீட்டுக்கு வரப்போ உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். I'll get you chocolates on the way home. I'll get you chocolates on the way home. I'll get you chocolates அப்படின்னா நான் உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன். On the way home வீட்டுக்கு வரும்போது. ஓகேவா? I'll get you chocolates on the way home. ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை ஏன் அப்போது என்னிடம் சொல்லவில்லை. நீ ஏன் இதை அப்போ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்கள். Why didn't you say this then? Why didn't you say this then? Why didn't you say அப்படின்னா நீ ஏன் சொல்லலை. this அப்படின்னா இதை, நீ ஏன் இதை சொல்லலை. then அப்படின்னா அப்போது. ஓகேவா? அப்போ, முன்னாடி. why didn't you say this then? நீ ஏன் இதை அப்போ சொல்லலை. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான சென்டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் இல்லையா? ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் இந்த சென்டென்சஸை யூஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சூப்பராக இங்கிலீஷில் பேசி கலக்குங்க. ஸோ நவ் இட்ஸ் டைம் டு டெஸ்ட் யூர் நாலேஜ். உங்களோட நாலேஜ் டெஸ்ட் பண்ணலாமா? உங்கள் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கான டுடே சென்டென்சஸ். என்னுடைய பெரியப்பா பையன் நேற்று வீட்டிற்கு வந்தான். என்னோட பெரியப்பா பையன் நேற்று வீட்டுக்கு வந்தான் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் த சென்டென்சஸ். என்னுடைய பெரியப்பா பையன் நேற்று வீட்டிற்கு வந்தான். என்னோட பெரியப்பா பையன் நேற்று வீட்டுக்கு வந்தான். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே மீன்ஸ் லாட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.